ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் மூலியமா உங்க வீட்டோட இபி பில்ல குறைக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஹாய், திஸ் இஸ் அர்ஷத் கான் ஃப்ரம் விஏகே ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்டீரியர். உங்க வீட்லயோ உங்க தெரிஞ்சவங்க வீட்லயோ நீங்க போகும்போது ஃபேன் ஓடிட்டே இருந்திருக்கும், லைட் ஓடிட்டே இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்க ரொம்ப சஃபகேட்டிங்காக வேர்க்கிற மாதிரியும் இருட்டா இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம்னா அந்த வீடு ப்ராப்பரா டிசைன் பண்ணதுனால தான். எனி டைம் உங்க வீட்டுல பகல்லையும் சரி நைட்லயும் சரி ஃபேன் லைட்ஸ் ஆன்லயே இருக்கிறதுனால தான் இன்டைரக்டா இபி பில் கூடுதுன்னு நான் சொன்னேன். ஒரு ப்ராப்பர் ஆர்கிடெக்ட் டிசைன் பிளான் பண்ணி வென்டிலேஷன் ஏர் மூவ்மெண்ட் நம்ம வச்சு டிசைன் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபேன் யூஸ் பண்றதும் லைட்ஸ் அண்ட் ஏசி யூஸ் பண்றதும் குறைஞ்சிடும். இப்படி பண்ணும்போது நார்மலாவே உங்க வீடு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஸோ இன்டைரக்டா ஆட்டோமேட்டிக்கா உங்க இபி பில் குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பழைய செட்டிநாடு வீடு ஸ்டைலாம் பார்த்திருப்பீங்க. எல்லா வீட்லயும் சரி ரொம்ப ஹைட்டான சீலிங் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல்ல கோர்ட்யார்டு, சிட் அவுட், ஓடிஎஸ் பண்ணியிருப்பாங்க. சுத்தி நிறைய ஜன்னல்கள் கொடுத்திருப்பாங்க. இது மூலியமா தான் அப்போ உள்ளவங்க ஃபேனு லைட் எதுவுமே இல்லாம அந்த வீடை வெளிச்சமாகவும் நல்ல காத்தோட்டமாகவும் செய்ய முடிஞ்சுச்சு. நீங்க கட்ட போற வீடு சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி ஒரு ஆர்கிடெக்ட கொடுத்து ப்ராப்பர் வென்டிலேஷன் வெளிச்சத்தோட உங்க வீடை கட்டுங்க. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.